தொலைக்காட்சி என்ற வலைதளத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் மீதும் திலீபன் மகேந்திரன் மீதும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனுடைய பின்னணியில் எப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, எந்த காரணத்தினாலே எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத, வழக்குக்கு சிறிதும் தொடர்பில்லாத சுவாதியையோ சுவாதி குடும்பத்தையோ யாரையும் தெரியாத என்னை பற்றி இந்த கொலைக்கு தொடர்புபடுத்தி மையப்படுத்தி கருத்து வெளியிடுகிறார்கள் என்பதை விசாரித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய டிஜிபி அவர்களை சந்தித்து இன்றைக்கு சார்பாக மனு கொடுத்திருக்கின்றோம். டிஜிபி அவர்களும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். காவல்துறை நிச்சயம் நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. திலீபன் மகேந்திரன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. திருப்பி புகார் கொடுத்திருக்கேன். திலீபன் மகேந்திரன் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு கூட நான் கொடுத்த வழக்கின் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகும் கூட அவர் செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகும் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சியிலே விவாதத்திலே கலந்து கொண்டு எல்லோரையும் தரக்குறைவாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு ஜாதியை சொல்லி திட்டக்கூடிய ஒரு நபரை அந்த மீடியாவிலே விவாதத்தில் அழைத்தது தவறு என்ற குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அவர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்து இதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதனுடைய நோக்கம் வேற ஒன்றும் அவரை உள்ள போடுறாங்க போடலங்கிறது வேற. இது யாருடைய தூண்டுதலில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இருவருமே உங்கள் மேல இப்படி ஒரு மோட்டிவோட செயல்படுறதுக்கு என்ன காரணம்? அதுதான் எங்களுக்கு புரியாததாக இருக்கிறது. தமிழகத்தில் இவ்வளவு நபர்கள் எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது எனக்கும் தெரியல. எனக்கும் எதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதையும் காவல்துறை விசாரிக்கட்டும். எல்லாவற்றையும் காவல்துறை விசாரிக்கட்டுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நியூஸ் 7 டிவி தொடர்பாக எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? இல்லை, பத்திரிகைகள் சம்பந்தமாக, தொலைக்காட்சி சம்பந்தமாக நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம்.